அவர்கள் இவர்களுக்கு ஊட்டிவிட இவர்கள் அவர்களுக்கு ஊட்டிவிட 2 பேரும் மது அருந்துறாங்க. முகம் சுளிக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க தள்ளப்படுறோம். என்ன சொன்னா பொது இடத்துல இவ்வாறு நடந்து கொள்ளணும் என்றதை முதலாவது பேசிக்கா எல்லா மனிதரும் அறிந்து கொள்ளணும். சகோதர மொழி பேசுறவங்களா இல்ல எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விடயம். வணக்கம் மக்களை, நான் விஜித்ரன். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டு நான் நீர்கொழும்புல வச்சு இப்ப சமீபத்தில் இலங்கையில் நடக்கிற கடத்தல் சம்பவம் மாறி என்னையும் கடத்த முற்பட்ட விடயம் தொடர்பாக ஒரு கருத்து, அதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவே ஒரு வீடியோ பதிவு போட்டினான். அந்த வீடியோ பதிவுல இன்னொன்று சொன்னான், பகுதி 2ஆக என்ன சொல்றது, எனக்கு நடந்த விடயம் தொடர்பாக அனைத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு சொல்லி, அதன் அடிப்படையில் இது பகுதி 2ஆவது அமைய போகுதுன்னு சொன்ன ஏற்கனவே அந்த வீடியோ பதிவு பார்த்தவங்களுக்கு இது நான் என்ன சொல்ல வரேன்னு திட்ட தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். சமீபத்தில் நான் இந்தியாவுக்கு போயிட்டு நாடு திரும்பி இருந்தேன். இரவு நேரம் என்றதால உடனடியாகவே என்ன சொல்றது பேருந்து கிடைக்கல. ஆனா உடனே நான் யாழ்ப்பாணம் போக வேண்டி இருந்ததால இரவு நேரத்துல நீர்கொழும்புல பேருந்துக்கு, அதாவது யாழ்ப்பாணம் நோக்கி போறதுக்காக பேருந்துக்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான விடயம் எனக்கு நடைபெற்றது. இந்த விடயம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வவுனியா நோக்கி போறதுக்காக ஒரு அரச பேருந்து வந்து கொண்டிருந்தது. நம்ம யாழ்ப்பாணம் போக இருந்தா கூட உடனடியாகவே நான் அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன், அதாவது அந்த பேருந்துல ஏறிட்டேன். ஏன்னு சொன்னா நம்ம அந்த பேருந்துல முதலாவது நம்ம தமிழ் பிரதேசத்துக்கு போயிடுவோம். வவுனியா நோக்கி தான் அந்த பேருந்து போகுது. 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில நினைக்கிறேன், இரவு அதிகாலை, அது 1 மணி 12 மணி இப்படி இருந்தா அதிகாலை தானே. அப்ப அந்த பேருந்துல ஏறிட்டேன். ஏறினா பிறகு நடந்த சம்பவத்தை தான் இந்த வீடியோ பதிவுல நான் பதிவிட போறேன். ஏன்னு சொன்னா அங்கேயும் நமக்கு என்னப்பா அன்றைக்கு நாள்லயே நமக்கு சரியில்லை. ஏன்னு சொன்னா ஒரு நாள் முழுக்க நமக்கு நித்திரை இல்லை. அந்த பதட்டத்துல வவுனியா நோக்கி புறப்பட்ட அரச பேருந்துல ஏறியாச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. கிடைச்சதை வச்சுக்கொண்டு நம்ம பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அப்ப பேருந்தின் பின்பகுதியில ஒரு இருக்கை கிடைச்சிது. அந்த இருக்கையில இருந்தாச்சு. இருக்கும் பொழுது தவறுதலாக நான் திரும்பி என்னுடைய இருக்கையிலிருந்து சைட் இருக்கையை பார்க்கும் பொழுது 2 ஜோடிகள், அதாவது ஒரு சீட்ல ஒரு ஆணும் பெண்ணும், இன்னொரு சீட்ல ஒரு ஆணும் பெண்ணும், அவர்கள் எல்லாருமே ஒன்றா தான் பயணம் மேற்கொள்றாங்க. நீங்க சொல்லலாம், பேருந்துல ஆணும் பெண்ணும் போறது சகஜமான ஒரு விடயம் தானே. நிச்சயமாக சகஜமான விடயம்தான். ஆனா அதுல அவர்கள் செய்த விடயம் மிக மிக ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விடயம். மது அருந்துறாங்க. அது வேற நினைக்கிறேன். அவர்கள் இவர்களுக்கு ஊட்டிவிட இவர்கள் அவர்களுக்கு ஊட்டிவிட 2 பேரும் மது அருந்துறாங்க. அது 2 ஜோடி மது அருந்துறாங்க. அது மட்டும் இல்லாம முகம் சுளிக்கக்கூடிய விடயங்கள்ல ஈடுபடுறாங்க. உண்மையாவே ஒரு முகம் சுளிக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க தள்ளப்படுறோம். என்ன சொன்னா பொது இடத்துல இவ்வாறு நடந்து கொள்ளணும் என்றதை முதலாவது பேசிக்கா எல்லா மனிதரும் அறிந்து கொள்ளணும். அதை விட நம்ம ஒரு பேருந்துல பயணம் மேற்கொள்றோம்னு சொன்னா சக பயணிகளும் வருவாங்கன்றதை எல்லாருமே கவனத்துல கொள்ளணும். பேருந்துல பயணிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட சேர்ந்து ஏகப்பட்ட பயணிகள் உங்களோட பயணம் செய்வாங்க. அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நம்ம செயற்படக்கூடாது. பொது இடங்கள்ல எவ்வாறு நடந்து கொள்ளணும்ன்றதை எல்லாருமே அறிந்து கொள்ளுங்க. ஒரு பேருந்துல உங்களை போன்றுதான் சக பயணியும் பக்கத்து இருக்கையில இருப்பாங்க. இருக்கும் பொழுது ஒரு முகம் சொல்லிக்கிற செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக ஒரு என்ன சொல்ல வெக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அது கூட எங்களுடைய சமூகத்துக்கு தெரியல. உண்மையாவே அவங்க சகோதர மொழி பேசுறவங்க தான், இல்லைன்னு இல்லை. அது நான் சகோதர மொழி பேசுறவங்களா இல்ல எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விடயம். நாளரைக்கே செய்ய வேண்டியதை பொது இடங்கள்ல செஞ்சீங்கன்னா புரியல எனக்கு. அதை விட இதுல என்ன அதிர்ச்சியான ஒரு செயற்பாடுன்னு சொன்னா இதெல்லாத்தையுமே நடத்துனர் பார்த்து கொண்டிருக்காரு. நடத்துனர் அதுக்கான எந்தவித எதிர்வினையும் மாற்றல. பயம், என்ன சொல்றோங்க, நம்ம எதுவும் கேட்க போய் நமக்கு எதுவும் நடந்துருமோன்ற ஒரு பயம். நிச்சயமாக நாங்களும் அவ்வாறான ஒரு விடயத்தை தான் கையாண்டுனாங்க. என்ன சொன்னா இது தெரியாத ஒரு பிரதேசம், சகோதர மொழி பேசுற பிரதேசத்துல சகோதர மொழி பேசுற நபர்கள் இதுல ஈடுபடுறாங்க. நம்ம இதுல எதுவும் சொல்ல போய் நமக்கு எதுவும் நடந்தாலும்னு சொல்லி கூடுதலாக அமைதி காக்கிறோம். என்னன்னு சொன்னா சக பேருந்துல இருக்கிற பயணிகளோட எவ்வாறு நடந்து கொள்ளணும்ன்ற கூட அவர்களுக்கு தெரியல. அவர்கள் ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்கிற போல அவர்கள் ஈடுபட்டு வராங்க. நிச்சயமாக ஒரு முகஞ்சொலிக்கக்கூடிய செயற்பாடு. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா எனக்கு முக்கியமா நான் பாதிச்சதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு பொருள் திருட்டு போயிட்டு
உண்மையாவே அது மட்டும் இல்லாம இவர்கள் வந்து போதையில வந்து என்ன செய்யறன்னு தெரியாம பக்கத்து இருக்கையில் இருக்கிறவர்களுக்கு கூட காலால் அடிக்கிறாங்க. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நமக்கெல்லாம் இடி விழுது இரவு நேரத்துல. நம்ம வந்து என்ன சொல்றது, அமைதியாக இதை கடந்து போகணும்ன்றதுக்காக பொறுமை காத்துக்கொண்டு எப்படியாவது நம்ம வந்து தமிழ் பிரதேசத்துக்கு, அதாவது வவுனியா பிரதேசத்துக்கு வந்துடணும்ன்றதுக்காக மிக மிக பொறுமையாக நம்முடைய விடயத்தை நான் கையாண்டேன். ஆனா இந்த விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். சமூகத்துல இப்ப நடக்கிற பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது வந்து நிச்சயமாக இது பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏண்டா எனக்கு இந்தியாவில வச்சு ஒரு நண்பர் ஒரு ஆள் வந்து ஒரு அன்பளிப்பு பொருள் தந்தாங்க. அந்த பொருளின் பெறுமதி வந்து $150. ஒரு இயர்ஃபோன். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க, அது $150 இல்ல $1. நமக்கு ஒரு நபர் வந்து அன்பா ஒரு அன்பளிப்பு தந்தா அது மிக மிக ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த பேருந்துல அந்த சமயத்துல வந்து நான் ஒரு தொலைபேசி கொண்டு பேசிட்டு கலட்டி என்னுடைய பொக்கெட்டுக்கு வச்சுட்டு, நம்ம வந்து இரவிரவா தூக்கம் இல்லை நமக்கு. ஏற்கனவே விமானம் வந்து 1 மணித்தியாலம் 10 நிமிடமும் தாமதம். அப்ப இங்க வந்து இரவிரவா பேருந்துல ஏறி பயணம் மேற்கொள்றோம். சாதுவா நம்ம வந்து கண்ணை செஞ்சு தூங்கிட்டோம். அந்த நேரத்துல வந்து இவர்கள் எங்களுக்கு இடிச்சு கொண்டிருந்தவர்கள் தானே, இவர்கள் இடிச்சு கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் போதையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்கல. நம்மட பொருளை திருடிட்டாங்க. அது நமக்கு தெரியாது. நம்ம வந்து வவுனியால இறங்கி என்ன சொல்றது, யாழ்ப்பாணத்தை நோக்கி பேருந்து எடுத்து யாழ்ப்பாணம் வந்து வீட்டை வந்து நம்ம வந்து அதை அந்த பொருள் தேவைக்கு தேடும் பொழுதுதான் அந்த பொருள் வந்து துளைஞ்சிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய வந்தது. நிச்சயமாக அதை வேண்டி தந்தவர் இன்று வரைக்கும் என்னோட பேசல. நிச்சயமாக அது எவ்வளவு பெறுமதி என்று முக்கியம் கிடையாது. அது $1 இருந்தா கூட, இல்ல ₹1 இருந்தா கூட, ஒரு மனிதர் வந்து அன்பளிப்பா தந்தா அது வந்து மிக மிக ஒரு பொக்கிஷமான ஒரு விடயம். இந்த விடயத்தை நான் உங்களோட ஏன் பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, அந்த பேருந்துல அந்த விடயம் நடைபெறும் பொழுது வந்து ஒரு நடத்துனராலேயே அதுக்காக எதிர்வினை ஆற்ற முடியல. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை முதலாவது சொல்லி கொடுக்கணும். பொது இடங்கள்ல நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும்ன்றது தெளிவா வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. வீட்டில இருந்து தான் இதுக்கான ஆரம்ப அடி எடுத்து வைக்கணும். ஏன்னு சொன்னா, நம்ம வந்து பொது இடங்கள்ல எவ்வாறு ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும்ன்றத அடிப்படை ஒழுக்கத்துக்களே இதை நம்ம வந்து கட்டி கொடுத்தே ஆகணும். ஒரு பேருந்துல சக பயணிகள் பயணிப்பாங்க. பேருந்துல நாங்க மட்டும் போறதில்ல, ஏகப்பட்ட பயணிகள் போவாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அந்த இடம் மட்டும் இல்லை, எந்த பொது இடங்கள்லையும் யாரும் முகம் சொல்லிக்காத மாதிரி நடந்து கொள்ளணும். நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், யாராக இருக்கலாம். அது உங்களுக்கான என்ன சொல்றது தனிப்பட்ட வாழ்க்கை. அதை வந்து உங்களுடைய வீட்டுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். புரியுதா? அது எனக்கு இந்த பொருள் திருட்டு போனதுக்காக நான் சொல்லல. சில விடயங்களை வந்து எங்களுடைய மக்கள் அடிப்படை ஒழுக்கத்திலேருந்து மீறி போறீங்க. அது ஒட்டுமொத்தமா எல்லாரும் தான் சொல்றேன். நம்ம வந்து தனி மனித ஒழுக்கத்திலேருந்து தவறி போய் கொண்டிருக்கோம். என்றைக்குமே என்ன கலாச்சார மாற்றம் வந்தா கூட எங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை நாங்கள் விட்டோம்னு சொன்னா நாங்க தனிப்பட்ட முறையில சீரழிஞ்சு போயிடுவோம். அதை எல்லாருமே உணர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவாக தான் செய்யப்படுது. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன காரணம்னு சொன்னா, யார் என்ன பயணம் மேற்கொண்டாலும் உங்களுடைய பாதுகாப்பு உங்களோட கையில. யாரையும் நம்பி இருக்காதுங்க. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. நீங்க தான் உங்களை பாதுகாத்து கொள்ளணும். அதை எங்க நீங்க போனா கூட, நான் ஏற்கனவே போட்ட பகுதி ஒன்று வீடியோலையும் இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த மாட்டேங்கி எங்களுடைய பாதுகாப்பு எங்களோட கையில. நாங்க வந்து ஒவ்வொரு விடயங்களையும் பொறுமையா நிதானமா கையாளுங்க. பொறுமை எவ்வளவுத்துக்கு இருக்கோ அவ்வளவுத்துக்கு உயர்வு இருக்கு. ஒவ்வொரு பயணங்களும் நிச்சயமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதுல துன்பகரமான விடயமும் இருக்கு. இந்த வீடியோ பதிவு நான் செய்திருக்க மாட்டேன். சம காலத்துல வந்து இங்க நம்முடைய தமிழ் பிரதேசங்கள்ல வந்து உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட விடயங்கள் நடைபெற்று வருது. நம்ம வந்து முதலாவது நம்ம ஒழுக்கத்தோட இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து மற்றவர்களுக்கு நம்ம வந்து ஒழுக்கத்தை கட்டி கொடுக்கணும். அது என்னுடைய பாணி. பட் அது நம்ம வந்து இறைவனுக்கு நீதியா நடந்தா ஓகே. அப்படித்தான் நான் வந்து பயணிக்கிறது. இப்ப வந்து யார் என்ன தூத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. அதன் அடிப்படையில இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டதுக்கான முழுக்க காரணம் ஒரு விழிப்புணர்வு மட்டும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் நமக்கு ஒரு அன்பளிப்பா அது எவ்வளவு ரூபா பெறுமதியெல்லாம் பார்க்காதுங்க. அது ₹1 இருந்தா கூட அதை வந்து நம்ம வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கணும். அது மிக மிக அவசியம். என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெறுமதியான பொருள் தந்தாருன்னு எல்லாம் பார்க்காதுங்க. அவர் எவ்வளவு அன்பா தந்தாருன்னா பார்க்கணும். அந்த பொருள் போனதுல இருந்து உண்மையாக அவரும் என்னோட பேசுறது இல்லை.
எனக்கும் இன்று வரைக்குமே ஒரு கவலை. அது அது மனசுல இருந்து கொண்டிருந்தது. நம்ம வந்து இப்பதான் இந்தியாவில் நடந்த விடயங்கள் தொடர்பாக படிப்படியாக அங்க எடுத்த வீடியோக்கள்லாம் போட்டு கொண்டு வரோம். அதன் அடிப்படையில் வந்து இப்ப சமகாலத்துல வந்து தமிழர்கள் பிரதேசம், நம்ம இலங்கையில நடக்கிற சில சில மக்கள் விரோத செயற்பாடுகள் தொடர்பாக கண்காணித்து கேட்டுக்கொண்டு வரோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுகளும் இந்த நேரங்களில் வந்து எங்களுடைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க, தப்பாக நினைக்கக்கூடாது. இவன் வந்து தன்னுடைய சொந்த கதையை பேசி கொண்டிருக்காண்டு யாருமே தப்பாக நினைக்காங்க. இது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பு உங்களோட கையில். புரியுதா? அரச பேருந்துகள் மட்டுமில்லை, பேருந்துகளில் ஏகப்பட்ட இவ்வாறான வல்கரான செயற்பாடுகள் எல்லாமே நடைபெற்று வருது. நான் ஏகப்பட்ட விடயங்கள் பார்த்துருக்கேன். நம்ம வந்து அதை பகிர்ந்து கொள்றோம் இல்லை. இதை வந்து பர்சனலாக பகிர்ந்து கொள்றதுக்கான காரணம் வந்து நமக்கு நடந்த சம்பவங்கள் இந்த சமூகத்துக்கு இப்போ இருக்கிற நிலைக்கு வந்து உதவும்ன்றதுக்காக தான் பகிர்ந்து கொள்றோம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் போது பாய்.